ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்போ நம்ம 75வது தசகத்தில் இருக்கோம். கம்சவதம் அப்படின்ற தசகம். அதில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். கம்சன் பேரிகையை முழக்கமிட்டு உக்ரசேனர், வசுதேவர், நந்தன் முதலியவாளை கொல்ல உத்தரவிட்டுட்டு உண்மையும் வெகு தூரத்தில் விரட்ட கட்டளை இட்டிருக்கார். அப்போ அவனுடைய துஷ்ட வார்த்தைகளால் சுவாமிக்கு கோபம் வர்றது. அப்போ கருடன் ஒரு மலை மேலே எப்படி பாயுமோ அப்படி அவனுடைய சிம்ஹாசனத்தின் மேலே பாஞ்சு அவன் வாழை ஒசர தூக்கி வீசின்னு இருந்ததுனால பிடிக்க முடியாதவராக இருந்தால் கூட பலத்காரமாக அவரை பிடிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதை நம்ம 8வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 9வது பார்க்கலாம். சத்யோ நிஷ்பிஷ்ட சந்திம் புவி நரபதிம் ஆபாத்திய தஸ்யோபரிஷ்டாத் त्वय्यापात्ये तथैव त्वतुपरि पुतिता नाकिनां पुष्पवृष्टिः किं किं ब्रूमस्ततानीं सततमपि पिया त्वत्कथात्मा स भेजे सायुज्यं त्वत् वतोत्था परमपरमियं वासनाकालनेमेः. அப்போது காலநேமியாக இருந்தது முந்தின பிறவி கம்சனுக்கு. காலநேமின்ற அசுரனை வதம் பண்ணினார். இந்த பிறவி கம்ச மகாராஜாவாக இருக்கார். அப்போ மூட்டுக்கள் நொறுங்கின நிலையில் தரையில் தள்ளப்படுறார் அந்த கம்ச மகாராஜா. அப்போ அவன் மேலே சுவாமி விழுந்துடுறார். அப்போ தேவர்கள் பூமாரி பொழிகிறாங்க. பரமபுருஷா, நாங்கள் என்ன சொல்லுவோம், இடைவிடாத பயத்தில் உம்மை சேர்ந்துட்டா அவனும் இப்போது சாயுஜ்ய பதவியே இல்லை அடைஞ்சிருக்கான். இதுவும் முற்பிறவியில் அவன் காலநேமியாக இருந்து உங்களால் கொல்லப்பட்டதனுடைய வாசனை தானே, அவனுக்கு இந்த பிறவியிலையும் அதுவே வாச்சிருக்கு அப்படின்னுட்டு சாயுஜ்வம் துவத் வதோத்தா பரம பரமியம் வாசனா காலநேமேகே. இப்போ அதோட வாசனை தான் அவனை இந்த ஜென்மத்திலையும் அந்த சாயுஜ்யத்தை கொடுத்துருக்கு அப்படின்னுட்டு தேவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். தத் பிராத்ருன் அஷ்டபிஷ்ட்வா திருத்தமதபிதரௌ சன்னமன் உக்ரசேனம் கிருத்வா ராஜா நமுச்சைர் யதுகுலம் அகிலம் மோதயன் காமதானைஹி பக்தானா ஆமுத்தமம் சோத்வம் அமரகுரோ ஆப்தநீதிம் சகாயம் லப்த்வா துஷ்டோ நகரியாம் பவனபுரபதே ருந்தி மே சர்வரோகான். அப்போது தத் பிரார்த்தூன் அஷ்டபிஷ்டுவா, 8 தம்பிகள் கம்சனுக்கு. அந்த 8 தம்பிகளையும் கொண்டுட்டு உக்ரசேன மகாராஜாவை அரசனாக செய்கிறார். அதாவது வசுதேவனுடைய அப்பா உக்ரசேன மகாராஜா. உக்ரசேனரை இப்போ ராஜாவாக்கிட்டு தன்னுடைய தாய் தந்தையாரான வசுதேவரையும் தேவகியும் விடுவிச்சுட்டு எதுகுலத்தோர் எல்லாரும் விரும்பினவற்றையெல்லாம் கொடுத்து ரொம்ப மகிழ்விக்கிறார் அவளை. பக்தளில் சிறந்தவாளும் தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட நீதி சாஸ்திரம் கத்துண்டவருமான உத்தவர தோழராக அடைஞ்சு மதுராபுரியில் வசிக்கிறார். அதாவது இந்த இடத்துல உக்ரசேன மகாராஜாவை ராஜாவாக்கிட்டு தான் மதுராபுரியில் வசிக்கிறார். அப்படிப்பட்ட குருவாயிரப்பா பவனபுரபதே ருந்திமே சர்வரோகான், அப்படிப்பட்டவனே என்னுடைய எல்லா நோய்களையும் ரோகங்களையும் நீர் அகற்றி அருளும் அப்படின்னுட்டு வேண்டிக்கிறார். இதோட 75 தசகங்கள் பூர்த்தியாகிறது. அடுத்து 76வது தசகம் உத்தவர் தூது அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். கத்வா சாந்தி பணிம் அத்தத சதுஷ்டி மாத்திரைர் அஹோபீஹி சர்வஜஸ்துவம் சஹ முசலினா சர்வ வித்யாம் கிருஹீத்வா புத்திரம் நஷ்டம் யமநிலையனா தாஹ்ருதம் தக்ஷிணார்த்தம் தத்வா தஸ்மை நிஜபுரமகான் ஆதயன் பாஞ்சஜன்யம். அப்போ பாஞ்சஜன்யம்ன்றது சுவாமியினுடைய சங்கு. கத்வா சாந்தி பணி, அதாவது குருகுல வாசம் பண்ணினார் சுவாமி பலராமரோட, தன்னுடைய அண்ணாவான பலராமரோட கூடிண்டு. அது எங்கே பண்ணார்? சாந்திபனி முனிவர்கிட்ட தான் பண்ணார். அப்போது இப்படியெல்லாம் வதம் பண்ணின கிருஷ்ண பரமாத்மா சாந்திபனி முனிவர்கிட்ட போகிறார் குருகுல வாசத்துக்கு. அப்போ 64 நாட்களில் 64 வித்தைகளையும் கற்று முடிச்சு விட்றாரு. அடுத்து அவருக்கு குரு தட்சிணையாக கொடுக்கணும். சர்வ வித்யாம் கிரஹீத்வா, அதுக்குள்ளேயே எல்லா வித்தியும் முடிச்சுன்னுட்டு புத்திர நஷ்டம் யம நிலையநாதா ஹிருதம், அதாவது தன்னுடைய யமலோகம் போன தன்னுடைய புத்திரன் போயிட்ட நஷ்டத்தை அடைஞ்சவருக்கு யமலோகத்திலேருந்து அவனை கொடுத்து
அவருக்கு குருதட்சிணையாக கொடுக்குறார் சாந்திபனி முனிவருக்கு. அப்படி அதற்கு பிறகு பாஞ்சஜன்யம்ன்ற சங்க ஊதிண்டு மதுராபுரிக்கு திரும்பி வரார் சுவாமி. தொடர்ச்சி நம்ம அடுத்த போதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.